ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கன்னி. மாயோன் சிவா தொரபாடி அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கன்னி. கன்னியுடைய திரைப்படத்தினுடைய டைரக்டர் மாயோன் சிவா தொரபாடி அண்ட் திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ராஜ்குமார், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் செபாஸ்டின் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சாம். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க அஸ்வினி மற்றும் மணிமாறன், இன்னும் பல பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, பல ஆண்டு காலமாக, அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து மலைவாசியாக மலையில் அங்கேயே தங்கி இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு ஒளிநாடா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு ரொம்பவே அதாவது தீர்க்கவே முடியாத ஒரு தீரா நோய் எல்லாத்தையும் வந்து தீர்த்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு மூதாட்டி அந்த மலைவாசியாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒளிநாடாவை எடுக்கணுன்றதுக்காக ஒரு டீம் வராங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, மலைவாசியாக இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தெய்வீகமான அந்த ஒளிநாடாவை வச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஊரில் எல்லாருக்கும் வியாதியெல்லாம் குணப்படுத்திட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே அந்த ஊருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார ஒருத்தர் வருவார். அண்ட் அங்கே அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவர் தான். அங்கே ஏதோ திடீர்னு மயக்கம் போட்டு விழவும் அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய நோய் எல்லாமே தீர்ந்துடும். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரெகுலராக அவர் எடுத்துகிட்டு இருந்த மெடிசன்ஸ் அந்த டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனால் அவங்க என்ன இவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, இது தீர்க்கவே முடியாத ஒரு நோயாக இருந்தது, எப்படி இது ஒன்றுமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சுன்னும் போது, இல்லை இந்த மாதிரி அங்கே ஒருத்தவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, அதில் எனக்கு சரியாயிடுச்சுன்னும் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆகிடும். எப்படி இந்த மாதிரிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வளர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போடுறாங்க. ஸோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர்ஸ்லாம் பிளான் போட்டு இந்த ஒளிநாடாவை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய இந்த மருத்துவத்தை நம்மளால் வளர்க்க முடியும், ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இல்லைனா இது அப்படியே எல்லாரும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பக்கம் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்கன்ற இப்போ நடக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸை வந்து எடுத்து காட்டியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. எல்லாரும் வந்து அதை எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரியான ஒரு கேங் வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மூதாட்டியாக இருக்கட்டும், அவங்க மகன், அப்புறம் மகள் எல்லாருமே வந்து அடித்து கொல்லணும் அப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதில் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. பட் ஆனால் மகள் வந்து அவங்க அண்ணன் பசங்களோட எப்படியோ தப்பிச்சு வெளியில் போகிறாங்க. அண்ட் அங்கே அவங்க எப்படியோ தப்பிச்சு எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க அதை எப்படி காப்பாற்றுறாங்க, இல்லை காப்பாற்றினாங்களா இல்லையா, இல்லை அவங்கக்கிட்ட பறி கொடுத்துட்டாங்களான்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தினுடைய மெயின் லீட் ரோல் பார்த்திங்கன்னா அஸ்வினி தான். இந்த முழு படத்தையும் அவங்களுடைய முழுசாக அவங்களே தான் ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை விட முக்கியம், கதையை அவங்கள நோக்கி தான் அவங்கள சுற்றி தான் நகருதுன்றதுனால அதுக்கான இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னும் நிறைய ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் காட்டும் போது இது என்ன கொஞ்சம் ஃபேண்டசி கலந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இல்லாமல் இவங்களுக்குலாம் வந்து அந்த தெய்வீக குணம் இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள் எப்பவுமே நம்மளை காக்கும் அப்படின்ற அந்த கான்செப்டில் ஒரு சில விஷயம்லாம் காட்டியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி தான். ஸோ அல்டிமேட்டாக அந்த மலைவாசி, அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப அழகான அந்த சீனரி எல்லாத்தையுமே வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ராஜ்குமார். ஸோ அதுக்கு ஒரு தனி பாராட்டு கொடுத்தே ஆகணும். அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் செபாஸ்டியன் இந்த கதைக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. மொத்தத்தில் கன்னி திரைப்படம் இந்த வீக்கெண்ட் நீங்கள்லாம் பார்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு பிக்சரைசேஷன் சொல்லி அனுபவிக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் கண்டென்ட் தான் இந்த கன்னி திரைப்படம். ஸோ இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.